அச்சாடி ஏமா அச்சாடி நீங்க போய் பாடுறா ஊசி போட்டு போயா யாரோ ஒருத்தன் சுத்துறா ஈத்து போட்டு வாங்குறானு அவன் ஒருத்தனுக்காக பந்து பண்றேன் யாரா நின்னு கேட்டுவா ஒரே அப்படி பண்ண மாதிரி அடிக்கிற மாதிரி தலை போட்டு மேல போட்டு அப்புறம் அடிக்கிறோம் தெருவுத்தா இங்கிலீஷ் படமா போய் அவனுக்கு அதுக்கெல்லாம் காரணம் வந்தா கேக்குறையா எப்படி 23ஆம் தேதி உங்க அக்காவுக்கும் உனக்கு கல்யாணம் கல்யாணம் ஆமா உனக்கு கல்யாணம் என்ன சொல்ற சரி மாமா பொண்ணு கல்யாணத்துல இந்த திருவந்து கோயில்ல இவன் பையன் பொண்ணு கல்யாணம் இவனு மகாராஜா என்ன நம்ம திருவந்து கோயில்ல அங்கதான் நல்ல சாமி பற்று புள்ள போறோம் ஒன்னும் விளக்க புரியல விளக்க புரியல அவரை பார்த்து நீ தேடி கேட்கலாமா தேடி நீ கேட்கலாமா எனக்கு முன்னிலே பார்வை அந்த நயனை பார்வை எப்படி அது நான் சொல்றேன் குப்பா 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 பாரு என்ன பாத்துக்க என்ன தவற தந்துகுல பரம்பரை 32 தலைமுறை அந்த வம்ச வழியில் அவரவர்கள் பாண்டவர்கள் அந்த பாண்டவர்களில் ஐவராஜாக்கள் 11 நாமதேயம் 32 எனக்கு 60,008 சந்திரகுல பரம்பரை சந்திரகுல பரம்பரை 32வது தலைமுறை ராஜாக்களை நடுப்பிருந்த அர்ஜுனர்களுக்கு
68 ஆமா. என்ன மச்சான்? 68 எனக்கு, எனக்கு 60,000. போகமாதர்கள். போகமாது. 8 மனைவி. 8 பொண்டாட்டி 60,008. 60,008 கொண்டாடுறா. ஏண்டா நம்மளாம் ஒரு பொண்டாடி வச்சுட்டே மாலை பொல்லா தொடபடாடி மொரத்தாடி வாங்குறோம். ஒரு பொண்டாடி கட்டிட்டு வீட்டுல விட்டு இல்ல, டெய்லி ஆடத்துக்கு வர பார்க்க முடியல. நேத்து போய் செருப்பாடி வாங்குறோம். 2வது பொண்டாட்டிக்கிட்ட மரிமாச்சு பல்ல புடின்னு வந்துட்டோம். 2 பல்லு முன்னால கட்டிக்கிட்டு உனக்கு தெரியுமா? ஐயா வீட்டுக்கு போனான். ஆமா. வீட்டுக்கு போயிட்டு அந்த நேரத்துல கரண்ட் ஆஃப் ஆயிடுது. ஆமா. இவன் வீட்டுல போன மாதிரி இவன் பொண்டாட்டி நினைச்சு கட்டி பிடிச்ச மாதிரி மருமகள் ஆடுது. எத்தாத்தோட போட புள்ளா கல்யாணமே அவளை என் பையன். எங்களுக்கே அந்த கதனா இந்த 68,000 போக மாதிரி என்னதான் பண்ணுறது? 60,000 போக மாதிரி 8 பட்டு எனக்கு 8 மனைவி. மனைவி 8 பொண்டாட்டி. பொண்டாட்டி திசை என்பது 8. 8 அப்ப 8 திசையிலும் ஆஹா. எனக்கு மனைவி. மனைவி அப்பேற்பட்ட அழகு படைத்த அழகு படைத்த சீலா விஜய காளிவன் ஆஹா. அர்ஜுனன் அர்ஜுனன், அர்ஜுனன் அர்ஜுனன், காந்திவன் காந்திவன், விஜயன், பேடி பேடி, வேதவாகன் ஆஹா. விஜயன் விஜயன், வில்லுக்கு விஜயன் விஜயன். ராமகாரம் பட்ட கல்வி நம்மள மச்சான் அதவடி அப்பேற்பட்ட இந்த அர்ஜுன் பெருமான் ஆஹா. பாண்டவர்கள் பாண்டவர்கள் அத கௌரவர்கள் 100 பேர் 102 பிள்ளைகளும் அப்படி வீதி வழியா அப்படி பங்காளிங்க பங்காளிங்க பெரிய வீதியில நடந்து வந்தா பண்ணி கூட்டம் அதுல யாரா யாரு பண்ணி கூட்டம் பள்ளி கூட்டம் இல்ல, அவன் சொல்ற நாய் கூட்டங்க. எப்படி வரும்? அப்படி இருக்க எனக்கு நேர் பங்காளி துரியோதனன். 100 பேருங்க. ஆமா நேர் பங்காளி. ஆமா 100 பேர். பார்த்தா துரியோதனன் பாண்டவர்கள் பங்காளி எப்போது பகையாளி. அப்படின்னு தவறா நினைச்சவன் பல சூழ்நிலை செய்தான். ஆதி நாராயண பேத்து வந்து கடைசி நேரத்தில் தூதுபாடு ஆடி நாடராஜ்யத்தை வைத்து ஐவராஜாக்களை 12 வருஷம் ஓராண்டு காரியத்து வந்தான். அப்படி சிறுமை கொண்டு எங்க தாத்தா வேலை பேசுற கண்டு தாத்தா பங்காளி துரியோதனன் இப்படி கட்டளையிட்டு விட்டார். எப்படி நாட்டை பெறுவது? அப்ப தாத்தா ஐவராஜாக்களை வருங்காலத்தில் போர் என்பது ஏற்படாமலும் அதற்காக யாராவது ஒருவன் சென்று அந்த பரம கடவுளை பார்ப்பதற்கும் சிலிமுகவாளாக பெற்று வர வேண்டும் அப்படின்னு கட்டளையிட்டார். ஐவராஜாக்களை யார் போவது? தர்மராஜ் போலாம் போய் சிவபெருமான பாதத்தை பணிந்து அந்த பாஸ்மத கனியும் வாங்கிட்டு வருவாரு. வரவையில யாரு யாசகர் கேட்டா கொடுத்துருவாரு. பீமா போலாம் அந்த சிவபெருமான் வந்தா பாப்பா அந்த கைலாய மலைத்தே தோல் கொடுத்து தூக்கிடுவான். நம்மள சகோதர சின்ன பசங்க போக முடியாது. ஆமா எல்லா பெருமாளை என்னை நிமித்து ஆடல் பணிகளை கலைத்து நாம வேடம் கொண்டு சம்போ மகாதேவா சம்போ காலகண்டா திரியாத்திரா மன்மத சூல கபாலா சம்போ சிவசங்கரா சம்போ சிவசங்கரா பவனே சம்போ சிவசங்கரா போடி அவன் சங்கரா அப்படி வந்து நான் நரனே அனபத்தி அத்துணா ஓம குச்சி வாயா
ஓம் நமச்சிவாய. அப்படி என்று காதத்தாமம் செய்து 90 அடி கம்பத்தை நாட்டி அது செப்பூச்சை நாட்டி என் வலது கால் பெருவிரலை ஊன்றி இடது கால பத்மாசனம் விட்டு தசவாயுக்களை பிராணதார வாயு மனமனாடு நான் தவம் செய்ய தவம் தம்பி தம்பி நாகராஜனுடைய மகன் அந்த இடிமன்னன் சப்த இடிகளும் ஒன்றாக கூடி தலை மீது இடிமன்னன் ஒன்றாக கூடி சப்தடிகளா ஒன்றாக கூடி தலை அப்படி வரக்கூடிய அந்த இடிமன்னனை என் கையால் பிடித்து இந்த கக்கத்தில் அடக்கினேன். பாப்பாத்தில் அடைக்கிறது அக்கல்ல சொல்றான். அப்படி அடக்க உடனே கைகள் பிதுங்கி நேரத்தில் அந்த இடிமனாகப்பட்டவன் சப்தடிகள் ஒன்றாக சேர்ந்து சபத்தை கெடுக்க சப்தடிகள் ஒரு அடி அடிச்சாரு அப்படியே கையால புடிச்சு அக்கல் அடிக்கிட்டு என் தவத்தை கருத்த காணம் என்ன அப்படின்னு கேட்கிறேன். ஐயா நான் வரவில்லை தேவகோமா தெய்வேந்திரன் அனுப்பி வைத்தான். என்னுடைய அம்சத்தால் பிறந்தவன் அர்ஜுனன். அவன் பரம கடவுளை கோரி கடுமையாக தவம் செய்கின்றான். மனச்சோறும் அடைந்து அதை பரிசோதித்து பார்த்துவா அப்படி தெய்வேந்திரன் அனுப்பி வைத்தான். அப்ப யாரு தெய்வேந்திரன்? உங்க அப்பா. அப்ப அவனுக்கு என்ன செய்யணும்? மன்னிப்பு விடுத்து அப்ப என்ன செய்தா இந்த பேரிடி சத்தத்தை கேட்டு இந்த பூலோகத்தில் மாநில மக்கள் தர்மராஜாவையும் பீமாவையும் அர்ஜுனாவையும் நகுல சகாதேவரையும் என்று கூக்குரல் இட்டார். அந்த இடி சத்தம் அவரை விட்டு ஒரு காத தூரத்துக்கு அப்பால் ஒரு 10 மைல் கண்டாட போய் ஒரு காதம் என்பது 10 மைல் அப்பால வேணும். அப்படி சத்தியம் கேட்டேன். சத்தியம் கொடுத்தான். அப்போ பார்த்தான் நாம் ஒரு பரிசு கொடுக்க வேண்டும். அப்படி என்று அந்த இடிமன்னுடைய தங்கை மேகராஜனுடைய மகள் மின்னல் ஒளியை எனக்கு பரிசாக கொடுத்தார். அந்த இடி சத்தத்தை கேட்டு இந்த மாநில மக்கள் எல்லாம் அச்சப்படுவாங்க அப்படின்னு இடி சத்தத்தை கேட்டு 10 மைல் கண்டாட போயிடணும். தர்மராஜாவையும் அர்ஜுனாவையும் பீமாவையும் சகாதேவையும் அப்படி ஆனா அவன் இடி பண்ண அப்படி ஏற்றுக்கொண்டு அவளை திருமணம் செய்து அந்த நேரத்தில் அந்த பரமத்தை யாரை கோரி? அந்த பரமசிவன் இடத்தில் நான் கரமே தவமே செய்து பாசுபாதம் தன்னை வாங்கினேன். மின்னல் ஒளியை நான் பரிவாய் மணந்து நீங்கினேன். திருமணம் செய்து அவளை திருமணம் விட்டுட்டு பரம கடவுளை பார்த்து பாஸ்பத கணையும் சினிமுக வாழாயும் பெற்று வரும்பொழுது யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை நான் பெற்றேன். அப்படியே பாக்கினாங்க. அப்படியே அந்த பேரு பாக்கி என்ன? நீ தேவலோகம் போக முடியுமா? முடியாது. நீ போக முடியுமா? போக முடியாது. யாரும் போக முடியாது. ஆனா நான் போனேன். எப்படிங்க போனா? நான் யாருடைய அம்சத்தால் அழைப்பு வந்தது. நான் பரம கடவுளை பார்த்து வரம் பெற்றதும் நேரா சென்று எங்க அப்பா தெய்வத்தை பார்த்து அப்பா என்ன காரணம்? அப்ப அவர் சொல்றார், அர்ஜுனா அது சுயமாபுரி சொன்ன மாபுரி ஆண்டுக்கு 3,60,60,000 நிவாத கவச காலக்காயர்கள் இந்த தேவ உலகத்தை கொள்ளை கொள்கின்றனர். அவர்களை அதம் செய்து அவர்களை வென்று தேவரின் இக்கத்தை தீர்க்க வேண்டும். ஏய் தம்பி பேசக்கூடாது அப்படின்னு கட்டளையிட்டார். எங்க அப்பா வாக்கியத்தின்படி
அப்பேற்பட்ட அந்த 3 கோடி 60 நிவாத கவச காளையர்கள் 3 கோடி 60,000 3 கோடி 60,000 3 கோடி நிவாத கவசிகள் 60,000 காலகாயர்கள் மாபுரி சொன்ன மாபுரி ஆண்டிருக்க முடியாது அவர்களை அந்த 3 கோடி கோடி 60,000 கொன்று இருக்கத்தை தீர்த்து நான் திருடி என்ற பட்டத்தை பெற்று ஊர்வசியால் பேடி என்ற சாபத்தை பெற்று அது போவென்றால் என் மாமா கோபாலக்கன் அருளார் வரம் பெற்று பூலோகத்தை அடைந்து என் தமையன் தான் ராஜு பார்த்ததுக்கு அவர் கட்டளை என்ன கட்டளை என்ன சொன்னாரோ அவர் கட்டளை என்னடா சொல்லிருப்பாரு யாரு கண்டா என்ன சொல்லுங்க நாயமடி எங்க கூட வருகிறேன் அதான் கேட்டேனா என்ன சொன்னார் மகாராஜா எங்க அண்ணா சொல்லிருக்கார் என்னன்னு அர்ஜுனா அந்த மின்னாலொளியை திருமணம் செய்து அங்கே விட்டு இப்ப வந்ததால் வெகு காலமானபடியினால் வெகு காலம் ஆனபடியால் மேக உலகத்திலிருந்து நிருபணத்திற்கு என்ன வந்தது என் மனைவி நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு என்ன அவளை போய் பார்க்கணுமா ஆனா யாருன்னா விடு என் பொண்டாட்டி போய் பாக்குறது இல்லையா நீங்க பொண்டாட்டி பின் யார் ஊர்ல இருக்க போய் பாப்பா உன் தங்கச்சி தான் என்னை விட்டு அப்பாலே போகிறதுக்குறாளே அதனால நான் எங்க போக முடியும் பின்ன அதே இது கட்டினா அவ வந்தா கட்டினேன் அப்புறம் போய் பாக்குறது இல்ல அங்க செல்ல வேண்டும் எங்கு மேக உலகம் போக வேண்டும் தமிழராஜு கட்டளை அர்ஜுனா நீ சென்று மின்னல் பார்த்து வா அதனால் அப்படின்னு கட்டளை ஆமா அதனால் அந்த நரசன் சரி இது யாருடைய வீடு அரண்மனை மின்னலி அம்மாவோட அரண்மனை மச்சான் இது என்ன போகுது இது மின்னலி அரண்மனை சிவ பூஜை அவ்வளவுதான் பார்க்கணும் சரி போ எனக்கு தெரியாது எவ்வளவு சரியா நிட்டு வச்சிருந்தா தட்டி என்னடா அது கையில ஸ்பீரிங் இருக்கு ஈஸ்பிரிங்க நீ மீன் பாக்குற ஏடா கண்ணாடி நீ போனாலும் அடிக்குது நான் போய் வச்சு பாக்கட்டா பாரு தொட்டு பாரு நீ போனா அடிக்குது நான் போய் வச்சு பாக்க சிலை செய்து வச்சுக்கிறான் பாரு எவ்வளவு ஒரு அழகு தெரியுமா இந்த சிலைய பாக்கிறதுக்கு 16,000 கண்ணு வேணும்டா அவ்வளவு ஒரு அழகா இருக்குறான் முத்து ரத்தினமோ ஐநூறு அப்படி பொருத்தி வச்சிருக்கிறான்டா நீ போனா அப்படி தெரியுது எவ்வளவு ஒரு அழகு தெரியுமா அது கண்ணு நான் கிட்ட போனா அடிக்குதா அதனால கல்லே தடிச்சு பாப்போம் இது யாருடைய அரண்மனை இது மின்னலி அம்மா அரண்மனை அந்த பெண்ணை நான் பார்க்க வேண்டும் இந்த மாதிரி அத்தனை பேர் கிளம்பிக்கிறீங்க கணவன் எச்சு வேணாம் அவளை மாலையிட்ட கணவன் யார் நீ ஆமா இது மாதிரி 150 இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் இந்த வீட்டுக்கு கணவன் எடுத்து போட்டோம் போட்டாலே நான் இதே மாதிரி 10 பேர் வந்து
சொல்லிடுவாங்க. நன்றி போடலாம். அரகர மகாதேவா என்று ஆரவாகரா மகாதேவா இந்த அரோகரா மகாதேவா எந்த மகாதேவா எங்களால கால நீல முண்டா அம்மையும் வைப்பாக அரோகரா கதை பூபதி ஐயா மகாராஜா தம்பி ஓ அட வந்தமே இந்த வாசலில் நான் நிற்கும் பொழுது அது இந்த கடவாடைத்து அது இதிலா தாளை கூட்டி தாளை கூட்டி அது சுந்தரி இருப்பதேது சோபமோ கோபம் தானோ அந்த மாய் கதவை தட்டி அகற்றுவே பார்க்காதே ஆரோகரா அரோகரா கண்டடி மகாதேவா ஓட வச்சு வாயா கதவை திறப்பாய் கண்ணாடி அது காமமேரி வந்தனதி ஐயா கோலமான காலியோடு கூத்துகள் புரிந்தவா
கண்டவன் வந்துட்டியா கவிதை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஆரோகரா அரோகரா மகாதேவா மகாதேவா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய உங்க அம்மா கொல்ல வச்சு ஐயா பாலனா நம்ம மார்க்கண்டே ஐயாவை பாடி கார்க்கே சென்றவா மாலையிட்டு வெகு காலமானபடியினால் கணவன் வரவில்லை என்ற ஏக்கம் இருக்கலாம் கணவன் மீது கோபம் இருக்கலாம் ஆனால் கதவை திறந்து வாவென்று அழைத்து கருத்தை கேட்டால் சொல்லலாம். ஆமா அவன் கதவையே திறக்க மாட்டான். கதவே திறக்கல. அது என்ன காரணம்? என்ன காரணம்? அவனை மாலையிட்டு அடி 9 வருஷம் உன்னை வந்து பார்க்கவில்லை. அது என்ன காரணம்? அந்த வம்பத்தூர் மகாதேவா ஓம் நமச்சிவாய. கொஞ்சம் உசாராவே ஐயா பிட்ட கேகமன் சுமந்தே திறந்தாடி பட்டவா திறந்தாடி பட்டவா நட்டவனாக பிடித்து நாடகி பிடித்தவா நாடகி பிடித்தவா நஞ்சு என்ன காட்டவா இந்த வாசலும் திறக்கவில்லை. அழைத்து பார்த்தேன் இந்த வாசலும் திறக்கவில்லை. அதிபதியமான இந்த நட்டுடன் பொறுக்க மாட்டேன். அதிபதியமான இந்த நட்டுடன் பொறுக்க மாட்டேன். அது பொருந்திய முகத்தினாலே பொருந்திய முகத்தினால் தேவிய நியாயத்தானோ தேவிய நியாயத்தானோ வராதேனப்பா என்ன கொண்டு செய்த திருப்புறத்தனை எரிப்பாய்
ஏய். ஏய், காத்திரு. ஏய், ஏம்மா. ஏய், கேக்குறா. தண்ணிடா அவனுக்கு. போச்சே என்னடா பூஜை? போச்சே 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 ஏமா நீட்டு போச்சு ஏய், நீ சொல்றா உண்ட. ஐயோ 48 நாள் ஏமாந்துட்டு போச்சு. ஏய், அதான் 48 நாளா செய்த கங்காதர பூஜை தான் போச்சே 48 நாளா காவலா இருந்தேனே யார் ரெண்டு தேங்காய் முடி போச்சே 48 நாளா பூஜை செஞ்சனே இந்த 48 நாளா கங்காதர பூஜை தான் போச்சே இந்த 48 நாளா இந்த கங்காதர பூஜையில என் வாயா பையன் போச்சு. ஆமா காய் ஏம்மா, தாலி கட்டினா அப்படியே வந்துக்கிறாமா? தாலி கட்டினா அப்படியே வந்துக்கிறான். எங்கன்னா போய் கூலிக்கு அறுத்திருந்தாரு கூலிக்கு அறுத்திருப்பேன் ஆஹா. இந்த ஆளம் எடுத்து வீடா தாடி எடுத்து நடந்து வந்தேன் அதானே. மழையா விட்டு போனேன் அதானே. எங்க போனா நீங்க வந்து வாய ஏ நீங்க போறா என்ன மகாராஜம் காரி காரி மீது பகல பசுமாடு தெரியல ராத்திரி மட்டும் எருமாடு தெரியும். ஆடா திருட்டு கேவடியால் மவன. கண்ணு தெரியாத போய் வந்த நான் ஓரமா தான் தாளா ஏன் மவன நீ ஏன்டா குறுக்கு வந்த? கண்ணு தெரியாது. ஆம்பளை பொம்னாட்டி உனக்கு தெரியாதா? பாப்பா கேட்டு குறுக்கு வந்தேன். நானே குறுக்கு வந்தா கூட இருக்கான். ஆம்பளை பொம்னாட்டி தெரியாது. பொம்னாட்டிக்கு என்ன இருக்கும் ஆம்பளைக்கு ஆமா மரவாக்கிய கொண்டாட்டி ஏண்டி இந்தி பூஜை ஐயா நீ ஏண்டி சில்லுன்னு எனக்கு மாலையிட்ட கணவன் நான் இருக்கேன். இங்க என்ன பூஜை? மாலை தாம்படியா தாலி கட்டி 9 வருஷமா ஆமா வாய வச்சு ஏன் மகாராஜா அதெல்லாம் வாய வச்சுட்டான். ஐயா இன்னைக்குதான் அக்கறை மயில அறக்கிறது தான் அவரும் ஒரு சிவசிவா தொண்டை மட்டும் சரியா தூசியா தொண்டையும் சரியில்லை தொண்டையும் சரியில்லை ஐந்து குச்சி வர போவாது நான் போன பாடி பாடி மாடி வாடி நட்டு கட்ட இது என்னடி இது? இது என்ன? என்ன பாரு உறுப்பு மாட்டின்ற கிராம சொல்லிக்காரு பாரு தூங்கல பாட்டி ஐயா எங்க ராமரன் சொல்றாரு எப்படி ஒரு 30 வருஷமா ஜமா இருக்கும் போது ஆமா 2 பேரும் வெளிய வந்து அப்படி கிளி கொஞ்சம் இப்ப மட்டும் என்ன
ஏன் மோசம் பண்ற? பாத்து ஏய், ஏன் மாடு அதெல்லாம் மலைப்பாறை மாடு மேல ஜம்ப் இருக்குது போய் மேல தள்ளி வந்து அங்க போய் ஒரு நேரம் நாய்கள் என்ன பூஜை ஓ ஒரு நான் மகாராஜா நீ வந்து மூய்க்கிற வந்து போனமா வேலையை பார்த்துமா முடிச்சு அனுப்ப நேரம் பார்த்துருக்கிறேன் பூஜை செய்யும் மாதராஜா பூஜை 48 நாளா செய்த ஆமா 48 நாளா செய்த ஆமா எங்க பூஜை போச்சு 48 நாளா காவலா இருந்தனே இரண்டு தேங்காய் முடி போச்சு 48 நாள் காவலா இருந்தனே என் வாய பயம் போச்சு மாமா ஏய், நான் வச்சிரங்கமா சரி என் கண்ணே மேற்பேத்து கொட்டியா மூத்திர ஊத்தியாமா மகாராஜா உன்னை மாலை எட்ட உன் காணா பத்து நாள் ஆட்டம் ஆடிட்டு வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போயிட்டு பாதி நேரத்துல போய் பொண்டாட்டி சீன பாரு நாங்க 10 நாள் அக்கறை உனக்கு இன்னைக்கு வந்துருச்சு அப்படி வெகு காட்டினா அடிப்பாடி ஆயிட்டோம் அப்படி வாசப்படி விட்டு திரும்ப பாரு அடி வேகமா திரும்ப வராண்டால மாமியா படுத்து சீண்டா வேலையை முடிச்சு அதுக்கு நான் ஆக்கி இல்ல வெளியே சொல்லாம இந்த பையன் சரிபாடி சொல்லுவா வெளியே சொல்லாம மாலை இட்ட கணவன் நான் இருக்க என்னடி பூஜை என்ன பூஜை ஐயா போடு இந்த பூஜை பெருசா போச்சா யாரு யாரா ஐயோ ஐயோ யோ ஐயா தடவரப்படா நான் மகாராஜா பாக்கடிக்கு நேரம் இருக்குமா பட்டு வேலை பாருங்க வெண்டி ஒரு அடி கடவுள் போட்டு போய் நாங்க இந்த மாதிரி இந்த ஈசனில் எத்தைக்காரன் இந்த லிங்கத்தை ஏற்றி உடச்சு எப்பேற்பட்ட லிங்கம்
நினைச்ச மாதிரி போவாரு. யாரும் பேசக்கூடாது. எப்பேற்பட்ட லிங்கம்? ஏம்மா, எங்க? அந்த லிங்கம் போனா போதியம்மா, இந்த லிங்கத்தை பாரு. போன வச்சுக்கலாம். இந்த லிங்கத்தை கொண்டு கண்ணே, ஐயா, இந்த மாலையிட்ட கணவனை விட அந்த ஆள விஷம் உண்டாச்சு பாடி பாடி ஏம்மா 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 சாமி கும்பிடு மத்தன வந்து சாமி கும்பிடு பொண்ணு ஏம்மா 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 ஆமா சாமி கும்பிடு கணவனை விட ஆழகால விஷத்தை பிடித்த அதான் அந்த பரம கடவுள் பூஜை உனக்கு பெருசா போச்சா? அதானே ஏம்மா, காசா பணமா பொருளா இது பாட்டு பாட்டு வேலையை பாருங்கம்மா. யாரா சூரிய அந்த வைராயத்தில் இருக்கணுமா? ஆமா ஞாபகப்படுத்துறோம். ஆமா நான் இந்த பூஜை இந்த சொந்த மாலை இட்ட மன்னன் மின்னலொளி உன்னுடைய மன்னவன் வந்திருக்கான். மன்னவன் 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 மன்னவர் வந்திருக்கான். நீங்க மன்னவர் வாரு வீரந்து அன்னவர் வந்துட்டார்ல, அப்புறம் வேலையை பாருங்க. என் கண்ணே மின்னலொளி ஆழகால விஷத்தை கொடுத்த அந்த பரம கடவுளை நோக்கி இந்த மாலையிட்ட கணவன் வர வேண்டும். ஆமா அப்படி என்று பூஜை. ஆனால் நீ பூஜை செய்யக்கூடிய அந்த பரம கடவுளை நான் நேராக பார்த்து என்ன செய்த தெரியுமா? அது அந்த பரமான அந்த பரம கடவுளை நேராக பார்த்து என் காண்டி வந்தான். அவன் தலைமை அடிச்ச ஒரு ஆள் போய் சொல்றாங்க. பரம கடவுள் பாலாயத்துல ஒரே அடி தலையில அடிச்சு விட அவரை பார்த்து நாம போனவன். ஆமா நம்ம எல்லாம் குப்பா மண்டையில உனக்கு அடி பாரு மண்டியடா மண்டியடா ஏமா ஆமாடா இவங்க ரெண்டு பேரும் கூச்ச போறாங்கடா. ஆஃப் பண்ற லைட் ஆமாடா லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க. ரெண்டு பேரும் பூச்சி வச்ச பசங்க இருக்குது. கேட்ட அந்த பூஜை முடியறாஜா நீங்க ரெண்டு பேரும் எங்க சாயிலாங்க போ. காதி மரியாதையா ஐயா கனடி
பரம கடவுளை காண்டி விட்டால் அடித்தது உண்மை. ஆமா, நான் இல்லைன்னு சொல்லலாம். வேற என்ன? அதனால ஆ. அன்னவர் அருளினாலே கண்ணீர் வந்து நீங்கள் இருப்பீர், கொஞ்சம் பொறுப்பீர். அன்னவர் அருளினாலே ஐயா இருப்பீர். ஆம்படியா வரணும்னு பூஜை பண்ணேன். ஆமா, அதனால நான் வந்துட்டேன். வா, நான் வந்துட்டேன். வா. இந்த பூஜை முடியல. இனிமேல் உனக்கு மன்னிப்பு என்பது கிடையாது. இந்த மாதிரி வேண்டாம். விடவே மாட்டேன். யாரு? அது ஆச்சரியம் இந்த வாடா. கணவர் பேசி போயிட்டுவாங்களா? அம்மா இந்தா தோசை போட்டு எட்டுவா. நான் கூட அத்தான் கேள்வி பண்ணி வேற பேசாத. மகாராஜா தண்ணி என்ன நடந்து போச்சு? கடவுள் கொண்டு போய் தண்ணி கொடுக்குறாங்க. அவருக்கு கண்ட துணியா அவருக்கு தண்ணி. இல்ல ஐந்து போவடாங்களா? அப்பா. அப்போ. ஏய் அப்பா, அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டாரு. கையை மேல விடுறாருப்பா. பாடி 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 ஆடி. ஐயா, பாடி. என்னடி? சீ, என்ன பூஜை? தம்பி சொல்றா அவளுக்கு. ஆம்பளை வந்துட்டா கம்முனு போமான்னு சொல்லு. சொல்றா. பாரி உடையே. ஐயோ ஐயோ. தப்புல பேசாத. கம்முனு போ அப்படியே. ஓ, நாளைக்கு நல்லா இருப்ப, கவலைப்படாத. அவன் யாரும் நம்ம பங்காளி அவன். கஷ்டத்தை உண்மைக்கலாம். நிஜமான பங்காளி அவன். ஐயா. பயணி போவான். குருமாடி பிச்சைக்காரி இல்ல? ஆ. அவன் பேரா. ஐயா, எங்கிட்ட பொறுத்த பண்ண ஓ நம்ம ஆள் நான் சேர்றாங்க, சேர்த்து விட சுந்தரா ஜாயின் பண்ணி விட. ஒரு 500 தரேன். சரி. நீங்கள் சற்று பொறுப்பீர் மன்னவா. பூஜை முடிய சாமி இருப்பீர். நட்டுவ 15 நாழிகை முடியவா. நாதர பொறுத்திரு நல்லரு விழிவதே. நமக்கு தான் ஏமாறணும் அர்த்தம். சரிங்க சாமி, இங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க வரணும்னு பூஜை பண்ணேன். அதனால இந்த பூஜை முடிவதற்கு 48 நாள் முடிஞ்சு போச்சு. இரு, இதை கேளுமா. இரு. 48 நாள். நான் பாப்பா இருமா ஏமா இருமா கொஞ்சமா எனக்கு தொண்டை வலிக்குது. தொண்டை சைட்ல அந்த பாடினதால பௌத்த வலிக்குது. சொல்லு சொல்லு. அதனால நத்தவம் நற்றுவம் 15 நாழிகை முடியும். நாதரு நாதரே பொறுத்திரு நல்லிரு விடியம். ஒண்ணு இல்லாங்களே வாடா. ஏய், இன்னும் 15 நாழிகை தான் இருக்குது. இரு டேய் பாப்பா. இந்த 15 நாழிகை முடிஞ்சு போச்சுன்னா பூஜை முடிஞ்சு போச்சு, பொழுது பிடிச்சு போச்சு, 48 நாள் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அந்தாண்ட நீ நானும் சந்தோஷமா இருக்கலாம். நான் தயவு செய்து உன் கையை பிடித்து கேட்கிறேன், உன் காலில் விழுந்து கேட்கிறேன், உன்னை கும்பிட்டு கேட்கிறேன். வேண்டாம், என்ன தொடாத 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 தொடாத. அது நாளிகை முடிய நானமும் அடைய நங்கைய பொறுப்பதுண்டோ. அடி நாழிகை முடிய நாணமும் அடைய நங்கைய பொறுப்பதுண்டோ. அந்த நாளிகை ஏந்தும் ஆதி நாராயணன் அவருமே நச்சம் கொள்வார். ஆழிகை ஏந்தும் நாராயணமூர்த்தி அவருமே அச்சம் கொள்வார். அது
வருகாவிட்டால் சேதிகையாலே சிந்திக்க மாட்டேன் சேதிலே நீ வருவேயா அது என் கண்ணே கண்ணே அது மாதி என் கண்ணே ஆடி என் கண்ணே அது மாதி என் கண்ணே ஆடி நாடி என் கண்ணே அது வந்து நீ என்னை சேதத்தி தகராறு பண்றானா இதெல்லாம் கருவிலோட தடத்துங்க தெரியும் யானுக்கு ஒரு பொம்மையா தேவா போய் படிக்கிற பொம்மையா தேவன் தெரிஞ்சுல ஏய் காவியா போன மாதிரி வேலை முடிச்சு போறேன் சோறாக்குறாங்களா குழம்பு வைக்கிறாங்களா வேலை செய்யறாங்களா பொம்மையா பார்த்து போவோம் நேரத்துல பார்த்தாலும் வாடிடுறோம் இனி இந்த ஆளுக்கு வந்து பாரு. இந்த ஆளுக்கு இனி மரியாதை மரியாதை கிடையாது. ஆதி, ஐயா, சாப்பிட முடியல. வேண்டாம். ஒரே குத்தம். 9 வருஷமா எங்க ஏமா 9 வருஷமா வீட்டுக்காரர் இல்லைன்னு சொன்னா பூஜை செஞ்சேன் அதான் வீட்டுக்காரர் வந்துட்டாரு பட்டினி வேலையை பாரு உக்காலை தந்து விடு. உன் தங்கச்சி தந்து விடுறா. அது நீ எதுக்கு இருக்கிறாப்பா நீ எதுக்கு இருக்கிறா எங்க அக்கா தங்கச்சி கொடுத்துக்கு நீ எதுக்கு இருக்கா தாலி கட்டினவர் அவரு எங்க அக்கா தங்கச்சி தாலி கட்டி அப்பேர கூட்டி வச்சிருப்பேன் உன்னை தாலி கட்டினவர் நீ போய் சேரு கூட்டி வச்சு பூஜை பூஜை எம்மா பூஜை பார்த்துட்டு ஆயுத பூஜையா போயிடுச்சு ஒழுங்கா வந்து பூஜை ஆடி ஆடி ஏய், அது முடிவு கொஞ்சம் வெளியே தள்ளி கால சத்திருக்கேன். ஐயோ பொம்பளை என்ன காரியம் பண்ணிட்டா பத்தியா ஐயோ ஐயோ அது தொட்டுமே என்னை தொட்டுமே என்னை அது துணிந்துமே நீயோ அது குடும்பமே நீயோ எந்த தோகையே பிடித்து தள்ள எந்த தோகையை பிடித்து தள்ள அது திட்டனா தூணி தூணி எந்த சிரமதி இடித்து என் திறமதை இடித்து எந்த சிரமதி இடித்து என் திறமதை இடித்து எந்த தேவிய ரத்தம் உதிர எந்த தேவியே ரத்தம் உதிர இந்த அத்தினான் அழகை அழகை நான் படைத்திடும் விஜயன் நான் படைத்திடும் விஜயன் அது நடுவையே உன் வீடு அடி அருளையே உன் வீடு தேடி என்னை சுட்டிடும் அந்த என்னை சுட்டிடும் கண்ணன் சாட்சியா இனிமே கண்ணன் சாட்சியா இனிமே துயரோ வந்தாலே வருவன் துடுக்காக இன்பம்
மச்சான் மகாராஜா மகாராஜா மனைவி என்ற ஆசையினால் ஆசையினாலோ கண்ணே பெண்ணே மின்னல் இழைத்தேன். ஆமா. அவள் கணவன் என்று கருதாமல் என்னை பிடித்து தள்ளிவிட்டாள். பிடித்து தள்ளிவிட்டார். அப்படி தள்ளியதால் அருக்கால் வாயப்படி என் சிரமப்பட்டு எனக்கு முன்காயம் பட்டு விட்டது. ஆஹா. அப்பா ஆ, 3.5 கோடி நிவாத கவச காலக்காயர்களை கொல்லுகின்ற போது என் தேகத்தில் காயப்பட்டவன் அல்ல. ஆஹா. ஆனால் மனைவி பாசத்தால் அவனோடு வந்ததால் கணவன் என்று கருதாமல் பிடித்து தள்ளிவிட்டார். எனக்கு முன்காயம் பட்டு விட்டது. அதனால் இனிமேல் இந்த மின்னல் ஒளி அரண்மனைக்கு ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியா, என் மாமன் கோபாலக்கண்ணன் சாட்சியா, என் அண்ணன் தர்மன் மீது சாட்சியா, பத்தினி பாஞ்சாலி மீது ஆணையா, அது நய தூய ரூபத்தோடு இனிமேல் இந்த மின்னல் ஒளி அரண்மனைக்கு நான் 32 அழகோடு இந்த மின்னல் ஒளி அரண்மனைக்கு இந்த அத்துணன் வருவது கிடையாது. சத்தியம். ஏய் 60,000 அது ஒண்ணு போச்சு. இன்னும் 7 60,000. ஆனால் அந்த 7 மனைவியில் எந்த நேரத்திலும் இது போனா போதுன்னு அடங்கம்மா போய் அங்க பொண்டாட்டி பெஞ்சிடான்னு என்ன வந்து என் மாமன் இருக்கின்றாரு அவருடைய தங்கை சுபத்திரை அங்கு போன எந்த நேரத்தில் வாங்க மாமா நீங்க வாங்க மாமா, நீங்க வைய பார்த்து போங்க. வாங்க மாமா, நீங்க வைய பார்த்து போங்க. அது உன்னை பார்த்து ஒண்ணு சொல்ல மாட்டாரா? ஆமா. அதனால் எங்கு போக வேண்டும்? அந்த கண்ணன் தங்கை வெங்காயம் என்ன பெருங்காயம்? உங்க வீட்டுக்காரர் வந்தாரு. உன்னை சேர்த்துக்கு வந்தாரா? சேர மாட்டு சொல்லி அவர் தள்ளி விட்டியா? அந்த கதை என்னடாப்பா? ஏமா தள்ளி விட்டு பாரு. அருகால வாசல் இருந்துச்சா? அருகால் மேலையா? வாசல் மேல அருகால் இருந்து பாரு. அவரு போய் அந்த தலையில இடித்து அருகால தலை இடித்து அவருக்கு பெருங்காயம் ஆச்சுமா. பெருங்காயமா? நத்தம் சேர்ற பொறுப்பாக்க நீ தலையில உடனே அந்த அருகால சிரமப்பட்டு அவருக்கு பெருங்காயம் ஆயிடுச்சு. என்ன வைத்தியர்கிட்ட கூட்டி போக வேண்டியதானே? வைத்தியர்கிட்ட தயார் எல்லாத்துக்கும் லீவு. ஞாயிற்றுக்கிழமை வைத்தியக்காரன் வீட்டுல அவன் எப்ப வெளியூர் போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு லீவு. அப்படியா? சரி, அப்ப என்ன ஆச்சு? அப்புறம் அவர் என்ன பண்ணாரு? ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியாகும். ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியாகும். எங்க அண்ணன் தர்மம் மீது சாட்சியாகும். என் மனைவி பாஞ்சாலி மீது சாட்சியாகும். எங்க மாமா கோபாலக்கண்ணன் சாட்சியாகும். இந்த 32 அழகோடு நான் மின்னல் ஒளி அரண்மனைக்கு வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டு சத்தியம் பண்ணிட்டாரா? ஆமா, சத்தியம் பண்ணிட்டாரு. சத்தியம் செய்துட்டாரா? சத்தியம் செய்துட்டாரு. ஐயோ தாதி அம்மா, ஐயோ தாதி மாறே நரணியாய பாவியாரே தாதி மாறே அரியாய பாவியாரே
பொய்யான பூசையினால் என் புருஷனுக்கு துரோகம் செய்த எனக்கு வையகம் ஆசை வேண்டாம், எனக்கு வாழ்வான சுகமும் வேண்டாம். வையகம் ஆசை வேண்டாம், எனக்கு வாழ்வான சுகமும் வேண்டாம். சயோகப்பட்டு பூவா எனக்கு சரபலியாரை வேண்டாம். பூபதி, ஐயோ நான் எங்கன்னா அக்கடான்னு கடந்தாலும் கடந்திருப்பேன். ஆமா ஆம்படி அவன் இல்லைன்னு எங்க அப்பா கிட்ட சொன்னதும் நீ செவன் பூஜை செய்யம்மா உனக்கு கணவர் வருவார் ஆமா அப்படின்னு அவர் சொன்ன பேச்சை கேட்டுதானே கேட்டுதானே. அதனால ஐயா, அதனால ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியா, சாட்சியாக என் அண்ணார் தருமர் மேல் சாட்சியா, ஆமா மனைவி பாஞ்சாலி மேல் சாட்சியா, சாட்சியாக மாமா பரந்தாமர் மேல் சாட்சியா, ஆமா இனி 32 அழுவாடு இன்னொரு அரண்மனைக்கு வரமாட்டேன் சத்தியம் மட்டும் போயிட்டாரு. சத்தியம் செய்துவிட்டு சென்ற மன்னர் இனி வரப்போவதில்லை. இனிவன் லேடிஸ் அது எந்த கோயிலு? அல்லா கோயில். அதான் பிள்ளையார் கோயில் தான் அல்லா கோயில் வந்துச்சு. ஓ இந்த டைம் சொல்றேன். எங்க அக்கா அது இப்பதான் ஏய் போட்டுக்கிறாங்க யாரோ. அதனால அம்மா ஏமா சத்தியம் செய்துவிட்டு சென்றவர் இனி வரமாட்டார். ஆமா ஆமா கணவனே இல்லாத போது நான் அழகா இருந்து என்ன செய்ய போறோம்மா? நான் எங்க பேச்சு அப்பே நீ கேட்டுருந்தாலும் தேவையில்லாத ஏமா எதுக்கு மாதிரி பண்றீங்க வேற? ஏமா என்ன செய்வேன் அது செய்வேன். இது என் தலை விதிவா சர்வோ என்ன செய்வேன் அது செய்வேன். இது என் தலை விதிவா சர்வோ என்ன செய்வேன் அது இது என் தலை விதிவா சர்வோ. இந்த பொய்
ஆம்படியா இல்லாத ஆயிட்டேனே நாராயணா. நான் ஈசா பரமேசா எனக்கு ஆம்படியா வேணும்னு தர கொஞ்சம் பூஜை பண்ணேன். கடைசியில எனக்கு ஆம்படியா இல்லாத செய்துட்டியா ஐயா. ஐயோ சந்திரவ பரம்பரை அவங்க சொல்ல தவற மாட்டாங்க. சொல்லிட்டு போயிட்டா மறுபடியும் மாத்தி பேச மாட்டார்கள். சந்திரவ பரம்பரையில் வந்தவர்கள். சுவாமி நானே உன்னை பிடிச்சி தள்ளி இருந்தாலும் உனக்கு அப்படியே காயம் ஏற்பட்டிருந்தாலும் ஒரு பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்லுவாங்களே அதை விட்டுட்டு இப்படி சத்தியம் செய்துட்டு போயிட்டீங்களே ஐயா. என் சாமி எப்பையா வருவீங்க? நான் சும்மா இருப்பனே. எங்க அப்பன் பண்ண வேதான சென்னா பாடி என் தந்தை மேகராஜனாலே இந்த தையாராலும் ஒரு பெண்ணானவள் அழகா இருக்குன்னு சொன்னா ஒரு கணவன் ரசிப்பதற்குதான். ஆமா ஒரு பெண் அழகா இருக்கணும் கண்டிப்பா. அப்படியான இல்ல. ஆமா நான் அழகா இருந்து என்ன செய்ய போறேன்? ஆமா சத்தியம் செய்துட்டு போனவர் சொல்ல தவற மாட்டாங்க. ஆமா இனி அவர் வரமாட்டான். அதனால எனக்கு நகை வேணாம், பூ வேணாம், பொட்டு வேணாம், எதுவுமே வேணாம். அப்படியே நீ சும்மா இருக்குதேம்மா, நான் சொல்ற மாதிரி செய். இந்த நகைகளை எட்டுன்னு போய் ஒரு நகை கடையில வச்சு அடகு வச்சு அது எப்படி போனா ஒரு எப்படி கையில வாங்கி கட்டி வச்சு அது எப்படி ஒரு 15 பவுன் வரும். நகை அடகடல வச்சு அதுல வந்தா கூட ஒரு எப்படி 1.5 லட்சம் ரூபா வரும். 1.5 லட்சம் எடுத்துக்கிட்டு இங்க வேணாம் மல்லர்பேட்டை புதுசா பைபாஸ் போறாங்க பாலத்துக்கு போற வழியில ஒரு இட்லி கடை போண்டா கடை வை. ஆனா பகல்ல வைக்காத, நைட்ல வை. ராவுல வை. ராவுலியா லாரி கண்டக்டர், பஸ் கிளீனர். லாரி கண்டக்டர், பஸ் கண்டக்டர், லாரி கிளீனர். இந்த பைபாஸ்ல போற ஊர்பட்ட வண்டி எல்லாம் ராத்திரி வருவாங்க. அது கீழே வச்சுக்க. விதவிதமா சட்னி, தேங்காய் சட்னி, மலாடு சட்னி, புதினா சட்னி, ஆமா அனைத்து சட்னி வை. வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு நாளுக்கு நீ முன்னுக்கு வருவ. கேட்டீங்களா? புள்ளதாசி ஆகும். அப்படியான எண்டி விட்டானா எண்டி விட்டு வேடிக்கை பார்த்து விட்டாங்க. நான் கோவம் வந்து புடிச்சு தள்ளிட்டு போட்டான். நான் தள்ளந்தானே சத்தியம் பண்ணிட்டு போனாரு. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. எனக்கு இட்லி கடை வச்சு கொடுறான். நான் போய் பிரிச்சு கடை வச்சு நான் புல்ல வாங்கிக்கின்னு ஊரா திரியிறேன். அப்படி கேட்டனா? இப்படி கேட்டா இப்படி கேட்டா இப்படி கேட்க இப்படியாக அடிச்சு மண்டை எல்லாம் உடைஞ்சது. அம்மா போடா குடிச்சவரா போடுவீங்களா? என் ஆம்பளை நின்று விட்டு எனக்கு வந்த கேட்டி உக்கா தங்கச்சிக்கு வராது, உக்காளுக்கு வராது, உன் தங்கச்சிக்கு வராது, ஒம்பாளுக்கு வராது. அந்த நெண்டு விட்டு நாளும் பார்த்தேன். கண்டவுள் பண்ணுறியா? வீட்டுக்காரர் வந்து ஆசையா ஜாலியா இருப்பாங்க. பார்த்தா பூஜை நடக்குதா? பூஜை நம்ம முக்கியம். என் மவரி எரியுதுடா. சிவராத்திரி தான் ஜாலியா இருக்கலாம். ஏய் பாடி பால்கடை மூடிட்டியாவா? வெண்டி முடிய இப்படியாக அர்ச்சனை பெறுவா. சுபத்திரை தேடி போவா. சுபத்திரை தருப்பா.
ஆ